ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. நம்பகமான சிமெண்ட், 87 ஆண்டு கால பாரம்பரியமான பிராண்ட். உங்களின் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு என்றென்றும் ACC சிமெண்ட். ஹலோ டீம் சென்னை, மஞ்ச சொக்கால ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கிறீங்க. சரி, ஸ்போர்ட்ஸோட மார்க் ஆக்ஷன் எப்படி போச்சு? சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது உங்களுக்கு இப்போ? ரொம்ப சூப்பராக போச்சு ஆக்சுவலாக. லாஸ்ட் டைமோட இன்னும் டெக்னிக்கலாகவே நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ இட் வாஸ் ஃபைன், குட். ஓகே, உங்களுக்கு எப்படி போச்சு? சூப்பராக போச்சு. நாங்கள் எதிர்பார்த்த பிளேயர் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இதுவரை மஞ்ச சொக்கால கற்பனை கூட பண்ணி பார்த்துறாத மேக்ஸி எடுத்துருக்கீங்க, ராகுல் திரிபாதி எடுத்துருக்கீங்க. காரணம் என்ன? மேக்ஸிக்கு அவ்வளோ டஃப் ஃபேர் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? இல்லை, ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து சிஎஸ்கே வந்து லேகான பார்ட்டே வந்து ரஹானே அண்ட் அந்த ராய்டு பொசிஷனை எங்களால் ரீப்ளேஸே பண்ண முடியல. 2023 கப் அடிச்சது காரணமே ரஹானே ராய்டு தான். ப்ளஸ் தோற்றது காரணமும் அந்த இடத்துல அவங்க ரீப்ளேஸ் பண்ணதுக்கு ஆழே இல்லை. ஸோ இந்த டைம் வந்து எங்களுக்கு அந்த மிடில் ஆர்டரில் ஒரு ஸ்ட்ராங் இது இருக்கணும். ஓப்பனிங் ஆக்சுவலாக கான்வே, ருத்து வாஸ் ஃபைன். பட் மேக்ஸி அண்ட் திரிபாதி இருந்தால் இன்னும் கொஞ்சம் மிடில் ஆர்டரில் பவர்ஃபுல்லாக இருக்கலான்ற ஒரே ரீசன் தான். ஸோ ப்ளஸ் லாஸ்ட் டைம் வந்து எங்களால் 190 சேஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ அந்த ஒரு ரீசன் தான் ஆக்சுவலாக. ஓகே, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ஸ்பின் ஆல்ரவுண்டர். ஸோ வந்து சேப்பாக்கில் வந்து அஸ்வின், ஜடேஜா, மேக்ஸ்வெல். ஸோ அவங்க 12 ஓவர் வந்து அவங்களாலே போட முடியும். ஃபாஸ்ட் பாலர்ஸ் இல்லாமலே கூட போட முடியும். ஸோ அது பெரிய அட்வான்டேஜ் மேக்ஸ்வெலுக்கு. ஸோ திரும்ப தாய்மனுக்கு திரும்புகிறார் அஸ்வின் அப்படின்னு தான் சொல்லணும். எதுக்கு அவர் எடுத்தீங்க? இன்னொரு இன்சைட்ஸ் வேறு இருக்குது, அவர் இந்த வருஷம் வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி. இல்லை, அதை நாங்கள் கன்சிடர் பண்ணல. பட் அஸ்வின் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இந்த சென்ஸ் வந்து தீக்ஷனாகவும் யோசித்தோம். பட் நாங்கள் வந்து ஒரு 2 ஃபாரின் பேசர் போகணும் ஆக்சுவலாக. ஸோ 2 ஃபாரின் பேசர் போயிட்டு ப்ளஸ் எங்களுக்கு தீக்ஷனாகவும் வேணும் அப்படின்னா எங்களுக்கு அதுக்கப்புறம் கான்வே, மேக்ஸ்வெல் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு அஸ்வின் வந்து ப்ளஸ் ஹீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் அஸ்வின் போனது காரணம். அஸ்வின் வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து சிஎஸ்கேவோட அகாடமியும் பார்த்துக்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக அஸ்வின் வந்து ஒரு ஃப்யூச்சர் ஒரு மென்டரிங் ரோலுமே சிஎஸ்கேல ரோல் ப்ளே பண்ண போகிற மாதிரி எங்களுக்கு ஒரு அசம்ஷனும் இருக்குது. ஸோ அவர் அஸ்வின் இங்கே பிளேயராக வர்றதும் அதுக்கப்புறம் அவங்க கோச்சாக மாறதுமே கரெக்டாக இருக்கும். சரி, ஆர்டிஎம் எதுக்கு டெவன் கான்வேக்கு யூஸ் பண்ணிங்க நீங்கள்? இல்லை, டெவன் கான்வே எங்களுக்கு ஆக்சுவலாக ஓப்பனிங் கான்வே வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆக்சுவலாக. ஸோ தோனி வந்து இன்கேஸ் நாங்கள் இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணுறோம், தோனிக்கு ஏதோ இன்ஜரி அப்படின்னா இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ எங்களுக்கு கான்வே மாதிரி ஒரு கீப்பர் தேவைப்படுது. ப்ளஸ் ஏஸ் அன் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் டெவன் கான்வே ரீட்டைன் பண்ணுறது. ப்ளஸ் ஓப்பனிங் அந்த காம்பினேஷன் என்றைக்குமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது வந்து சிஎஸ்கேவோட ஒரு மெயின் மோட்டோ. அதனால் நாங்கள் வந்து அந்த ஓப்பனிங் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல், ஸோ லாஸ்ட் டைம் வந்து இன்ஜரி, ஸோ அதனால் எதுவுமே பண்ண முடியல. பட் இந்த டைம் கான்வே வந்து அதுக்காக தான். இல்லை, அதான் கான்வே அண்ட் ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் காம்பினேஷன் ஆக்சுவலாக. ஸோ அந்த ரீசனுக்காக தான் கான்வே ரீட்டைன் பண்ண காரணம். சரி, தலையை அன்கேப்டு பிளேயராக ரீட்டைன் பண்ணதோட பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்லை, ஆக்சுவலாக தலை இல்லாமல் சிஎஸ்கேவே இல்லை தான் உண்மையிலேயே சொல்ல போனால். அவர் வந்து வீல் சேர் போட்டு உட்கார வச்சாலும் சரி, நாங்கள் வந்து அவர் ஆட வைப்போம். உண்மையிலேயே அதுதான் ஆக்சுவலாக. ஏன்னா தோனி வந்து ஹீஸ் அ மாஸ்டர் மைண்ட். ஸோ அவர் வந்து என்றைக்குமே டீமுக்கு தேவைப்படும் ஆக்சுவலாக. ஸோ மோர் தேன் இஸ் பேட்டிங்கை விட அவங்க ஃபீல்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீம் ஜெயிக்கிறதுக்கு. ப்ளஸ் இஸ் காம் மென்டாலிட்டி. ஸோ அது ஒன்று. ஸோ டீமுக்குள்ளே ஒரு காம் அண்ட் கூல் ஒரு எக்ஸ்போஷர் ஒரு அட்மாஸ்ஃபியர் இருக்கும். ஸோ அந்த மெயின் ரீசன் தான் தோனிக்கு அவங்க ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் நாங்கள் நினைக்கிறோம். ப்ளஸ் இப்போ கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4-5 பால்ஸில் அவரால் கிளியர் பண்ண முடியுது. ஸ்டில் இஸ் ஃபிட். ஸோ ஒரு லாஸ்ட் 4-5 பால்ஸில் அவரால் ஸ்டில் கிளியர் பண்ண முடியுது. லாஸ்ட் மேட்ச்சில் பெங்களூரில் கூட கடைசி நிமிஷம் வரை அவர் ஹோல்ட் பண்ணார். அது ஒரு அன்லக் சிச்சுவேஷன் தான். பட் அந்த ரீசன் தான் கடைசியில் இறங்கி அவரால் அடிக்கவும் முடியுது. ப்ளஸ் இஸ் மாஸ்டர் மைண்ட் அண்ட் இஸ் கூல். அந்த பாயிண்ட் அதான் ருத்துவோட கேப்டன்சிக்கு ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக அவர் கன்ஃபார்மாக டோனி இருப்பார். ஃபீல்டில் இருக்கிறது டோனி இருக்கிறது வந்து பெரிய பாயிண்ட்டு. ஸோ ருத்து இப்போ ஒரு சாம்பியன்ஷிப்போ இல்லை ஒரு ஃபைனல்ஸோ வராருன்னா, ஸோ அவருக்கு ஒரு ஃபஸ்ட் டோர்னமெண்ட் அப்படி ஒரு நாக் அவுட் மாதிரி ஸ்டேஜ் போகும்போது டோனி ஃபீல்டில் இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஃபேஃப் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிருந்தீங்க நீங்கள்? இல்லை, அப்படின்லாம் இல்லைங்க. ஆக்சுவலாக ஃபேஃப் வந்து நாங்கள் யோசித்தோம். பட் யூஎஸ் ஸோ பின்னாடி ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் ஃபேஃப் ஸ்டில் அது அவரும் இன்னும் ஃபிட்டாக இருக்கார் ஆக்சுவலாக. ஸோ டெவன் கான்வேக்கு ஒரு ஆக்சுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் நாங்கள் 2022 டெவன் கான்வே ஃபேஃபை விட்டுட்டு டெவன் கான்வே எடுத்தோம். பட் இப்போ ஃபேஃப் வந்து பேஸ் ப்ரைஸுக்கே கிடைக்கும் போது கொஞ்சம் திங்க் பண்ணோம். பட் கன்சிடரிங் இஸ் ஏஜ் அண்ட் எவ்ரி திங், பட் ஸ்டில் இஸ் ஃபிட். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஃபேஃபை யோசித்தோம். பட் ஸ்டில் வி பிக்ட் ஹிம். ஓகே, தேங்க்யூ டீம் சென்னை. தேங்க்யூ. டீம் பெங்களூரு வெல்கம். உங்கள் முகத்திலே சந்திரமுகி மாதிரி ஒரு நம்பிக்கை ஒளி தெரியுது. என்னென்ன பிளான்ஸ் வச்சுருந்தீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தீங்க, ஒர்க் அவுட் ஆச்செல்லாம்? ஆக்சுவலாக வந்துட்டு எங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா வந்துட்டு ஆர்சிபியோட ஹிஸ்ட்ரியிலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக்கை வந்து அவங்க வச்சிருக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு T20 டீமில் வந்துட்டு ஜெயிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா
ஃபாஸ்ட் பவுலிங்கும் சரி ஒரு பவுலிங் அட்டாக் வந்து ரொம்பவே வச்சுருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜிடி லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஃபைனலு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் எஸ்ஆர்ஹெச்சோட அந்த 2018 வார்னரோட இது மாதிரி லாஸ்ட் இயர் கேகேஆர். ஸோ இது மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து நாங்கள் பிளான் பண்ணி ஒரு 90% to 93% ஒரு வின் பண்ணுற டீம் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுற பிளேயருக்கு தான் வந்துட்டு அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மணியை வந்து போடுவாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து அந்த பேக்கப் பிளேயர்ஸ்லாம் இல்லாமல் ஒரு 12 to 13 வந்து ஒரு ஸ்ட்ராங் கோர் வித் ஸ்ட்ராங் பவுலிங் அட்டாக் பிளான் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக இந்த வாட்டி ஈசால கப் நம்மதே தான். சரி, ஓகே. எதுக்கு டொமஸ்டிக் பிளேயர்ஸை வச்சு நல்ல பேக்கப் வச்சுருக்கீங்க? ஃபாரின் பிளேயர்ஸ் பெருசாக நீங்கள் சாய்ஸே போல, ஏன், எதனால்? மெயினாக வந்து எங்களோட மோட்டோ என்னென்னா, நாங்கள் வந்து எங்களோட பிக் பர்ஸ் வந்து எங்கள் ஸ்குவாட், அதாவது பிளேயிங் 14-15 போடலாம்னு நினச்சோம். ஸோ அந்த மாதிரி போட்டோம். இன்னொன்று வந்து நாங்கள் ஸ்கவுட் பண்ணியிருக்க எல்லா பேக்கப்ஸுமே வந்து லைக் வந்து நீங்கள் இன்னொரு 2-3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவோட ப்ரைமரி பிளேயர்ஸாக இருக்க போகிறாங்க. ஸோ வந்து இஃப் சப்போஸ் வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து ஃபாரின் பேக்கப்ஸ் நாங்கள் யோசிக்கவே கிடையாது. ஓகே. அதுலாம் பார்த்தீங்கன்னா லைக் இது வரைக்கும் ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா லைக் ஃபாரின் பிளேயர் தான் பெரிய பிளேயர், ஸ்டார் பிளேயர்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்தியன் பிளேயர், ஸ்டார் பிளேயர் லைக் அதுக்கோசரம் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். லைக் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங், சகல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் பேக் டு ஆர்சிபி, கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா பேக் டு ஆர்சிபி. ஸோ அந்த மாதிரி லைக் ஒரு பெரிய ஸ்டார் இந்தியன் பிளேயராக அங்கே எடுத்திருக்கோம். அதனால ஓகே. ஃபேஃப் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு இருந்தீங்க, அதே சமயம் கேஎல் வந்து திரும்ப ஆர்சிபிக்கு வந்துட்டாரு. கேப்டனுக்கான மூவ்மெண்ட் தானே அது? கண்டிப்பாக ஃப்யூச்சருக்கு அது வந்துட்டு நம்ம கிங் கையில் தான் இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு கேப்டன் பண்ணார்னா அவர் பண்ணிவிட்டு கோயிங் ஃபார்வர்டு கேஎல்கிட்ட பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு ஹீ இஸ் ஹாப்பி டு கம் ஹோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் போட்டிருந்த பட்ஜெட்டுக்கு வந்துட்டு ஐ திங்க் ஒரு 4 crore கம்மியாகவே ஒரு கீப்பர் பேட்டர் டாப் ஆர்டரில் ஹோம் கிரவுண்டில் வந்து பண்ணுறதுன்றது எங்களுக்கும் ஹாப்பி, கேஎலுக்கும் ஹாப்பியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவே வந்து ரியல் ஆக்ஷனில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ துப்பாக்கி அவர் கையில் கொடுத்துடலாம், அப்படி தானே? கண்டிப்பாக அடுத்த எஸ்கே அவர் தான். உங்கள் டீமுக்கு பெரும் பங்காற்றிய மேக்ஸ்வெல், ஃபேஃப் எல்லாரும் லெஃப்ட்டில் டீல் பண்ணிட்டு இருந்தீங்களே, ஏன், எதனால்? இல்லை, எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அதான் நாங்கள் வந்து ஆக்சுவலி வந்து ஆர்சிபியோட டிஎன்ஏ படி பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் தான் இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார் பர்ஃபார்மர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அதை வந்து நாங்கள் மெயினாக வந்து மாற்றணும்னு நினச்சோம். நாங்கள் ஒரு நல்ல இந்தியன் கோர் டெவலப் பண்ணணும்னு நினச்சோம். நாங்கள் அதை பண்ணிட்டோம். அண்ட் சப்போர்ட் பிளேயர்ஸ் மாதிரி தான் வந்து எங்களுக்கு ஃபாரினர்ஸ் வச்சுருக்கோம். இன்னொன்று அண்டர்ரேட்டட் ஃபாரினர்ஸ் வச்சுருக்கோம். மொயின் அலி எடுத்திருக்கோம். அதே மாதிரி வந்து லைக் வேர்ல்ட்ஸில் வந்து இப்போதைக்கு வேர்ல்டில் வந்து இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபினிஷர் வந்து மில்லர் வச்சுருக்கோம். அதே மாதிரி டாப்பில் வந்து இப்போது லைக் நீங்கள் வந்து நமக்கு தெரிஞ்ச எல்லா ஃபாரினர்ஸுமே வந்து ஸ்பின்னர்ஸில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. பட் பென் டக்கெட் வந்து வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்வீப்பர் அண்ட் ஸ்பின் ஹிட்டர். ஸோ அவரை வச்சுருக்கோம். அண்ட் கேசவ் மகாராஜ் வந்து T20 ரேங்கிங்ஸில் வந்து டாப் 5 இருக்க ஸ்பின்னரு. ஸோ நாங்கள் எடுத்திருக்க ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்து அண்டர் ரேட்டட் ஃபாரினர்ஸ், பட் வெரி குட் ஆப்ஷன்ஸ் ஹூ கேன் ப்ளே சப்போர்ட் ரோல் ஃபார் கேப் பிளேயர்ஸ். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஜென்ரலாகவே வந்து சின்னசாமியை பொறுத்தவரையும் ஒன்று 6 ஹிட் பண்ணோம், அப்படி இல்லைனா வந்து பாலை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கான இது இருக்கணும். அது விராட் கோலி, கேஎல் ராகுல் வந்து எல்லா ஃபேன்ஸுமே ட்விட்டரில் வந்து ஒரு அனாலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாமே என்ன நினைப்பாங்கன்னா, ஜென்ரலாகவே ரொம்பவே வந்துட்டு டாட் பால் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. பென் டக்கெட் இஸ் ரொம்ப கம்மியான டாட் பால் பர்சன்டேஜ் சின்ன பவர் பிளே. ஸோ அவர் தான் இருக்கிறதுலே கம்மியான ஒரு ஆள். அதனால அவர் விராத்துக்கும் கேலுக்கும் ஒரு கரெக்டான ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு பார்ட்னராக இருப்பார். ஸோ அதனால் வந்துட்டு அவர் இருக்கிறதுனால விராத்து கேலுக்கும் வந்து ஸ்பின் ஆடுறதுல வந்து 6 ஹிட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா கோலியை வந்து லைக் ஸ்பின்னர்ஸ்க்கு லைட்டாக ஸ்ட்ரகிள்னு தெரியும். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு தான் ஹேஸ் மோர் 150+ ஸ்ட்ரைக் ரேட், எஸ்பெஷலி ஸ்லோ லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் கிட்ட 150% வச்சிருக்கான். அதே மாதிரி முக்கியமான மேட்ரு என்னென்னா, இப்போ வந்து நம்ம எங்களோட ஸ்குவாடை பொறுத்தவரையும் 3 ஃபாரினர் தான் 11ல் எடுத்து 4th ஃபாரினர் வந்துட்டு எப்படி நாங்கள் ஃபிட் இன் பண்ணோம் அப்படின்றதான் வந்து பார்க்குறோம். இதுதான் நீங்கள் கேட்ட கேள்வியில் ஃபேஃப் இந்த மாதிரி அந்த பிளேயர்ஸே பற்றி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு ஆல்ரெடி விராட் கேஎல் மேலே ஃபோக்கஸ் இருக்கிறதுனால ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் தாண்டி பவுலிங் மேலே ஃபோக்கஸ் போகணுன்றது தான் பிளான். முன்னாடியே சொன்ன மாதிரி பவுலிங் டீம்ஸ் தான் 50+% ஆஃப் த ஐபிஎல் டோர்னமெண்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் பேஸ் பண்ணி போகணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னசாமினா பவுலிங் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, 180 எப்படி வந்து டிஃபெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி காரணத்துக்காக ஸ்டார் ஒரு நல்ல பவுலிங் கோர் வந்து எங்களுக்கு எடுத்திருக்கோம். அவ்வளோதான். ஓகே டீம் பெங்களூரு, தேங்க்யூ. ஈசால கப் நமதே. டீம் மும்பை வெல்கம். ஸ்போர்ட்ஸ் விகடனோட மார்க் ஆக்ஷன் எப்படி போச்சு? எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறீங்க நீங்கள்? ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் இருக்குது ஜீவா. கிட்டத்தட்ட வந்து காலையில் ஒரு 6-7 மணி நேரம் போனது வந்து தெரியல. நிறைய வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜி எல்லா டீமும் ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காங்க. நிறைய அன்சோல்டு பிளேயர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இந்த ஆப்ஷனில் இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு இந்த ஆப்ஷன் அப்படியே போச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் பேசுகிற கான்ஃபிடன்ஸ்லேயே தெரியுது நீங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி, என்னென்ன பிளான்ஸோட வந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி. என்னென்ன பிளான்ஸோட வந்திருந்தீங்க நீங்கள் காலையில்? ஃபஸ்ட்டு வந்து மும்பை வந்து லாஸ்ட் டைம் அந்த மெகா ஆப்ஷன் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னென்னா வந்து ஒரு பிளேயர் மேலே பயங்கரமாக ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு
மற்ற இதை ஃபில் பண்ணி விட்டாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் அது பண்ணதுனால தான் தொடர்ச்சியாக வந்து இந்த இத்தனை வருஷ வரலாற்றில் மும்பை வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள் 2 தடவை ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு என்ன ஸ்டார்ட் எந்த பிளேயருக்கும் ஹெவியாக டபுள் டிஜிட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ரெண்டாவது மும்பைக்கு எப்போவுமே வீக்னஸாக சொல்லப்படுறதுங்கிறது அந்த ஸ்பின் எப்போவுமே இல்லை. ஒரு ஸ்பின்னுக்கு வந்து நம்ம திணறோம். இப்போ ஏக்கடா மாதிரி பிச்சுலையோ இல்லை சேப்பாக்கு மாதிரி பிச்சுலையோ வந்து ஸ்பின்னர்ஸ் கிடையாது. ஸோ மும்பைக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பின்னர்ஸும் எப்படின்னா 4 ஓவர் போட்டு ஒரு 30 ரன் 35 இதை கொடுத்துட்டு ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. மேட்ச் வினிங் ஸ்பின்னர்ஸ் அந்த மாதிரிலாம் மும்பை ஸ்பின் பண்ண போனதே கிடையாது. ஸோ இந்த 2 விஷயத்தை கொஞ்சம் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனோம். ஸோ அதில் ஓரளவு சக்ஸஸ் அடைஞ்சோம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பிளான்ஸ் வச்சுருந்தீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு ஃபாஸ்ட்டு போல்ட்டுக்கு நம்ம ரிப்ளேஸ்மெண்ட் இல்லை. ஏன்னா போல்டு வந்து போனனால தான் அந்த ஓப்பனிங் பவர் பிளேலாம் ரொம்ப அடி வாங்கணும். அதனால் அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கினோம். இல்லாட்டி போல்டே வாங்கலாம்னு ட்ரை பண்ணோம். ஆனால் வாங்க முடியல. அதுக்காண்டி மார்க்கோ யான்சன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி வாங்கிட்டோம். அப்புறம் ஆக்சுவலி நம்ம ஒரு ஓவர்சீஸ் விக்கெட் போய் ட்ரை பண்ணோம். ஸோ நம்ம டிகாக் வாங்கிட்டோம். ஸோ அவர் பேக் டு ஹோம். அவருக்கு பேக்கப்பாக நம்ம ஜோஸ் இங்கிலீஷ் வாங்கிக்கிறோம். அவர் கொஞ்சம் நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு. அப்புறம் நம்ம ஸ்பின் கொஞ்சம் லேக்கு. நம்ம மும்பை டீம் எடுத்துகிட்டா நம்ம ஹர்பஜன் சிங், ராகுல் சஹர், அதுக்கப்புறம் வேறு ஸ்பின் அவ்வளோ நல்லா பண்ணல. ஸோ இந்த வாட்டி நம்ம ஹசரங்கா வாங்கிக்கிறோம். அவரோட பேக்கப்பாக நம்ம வக்கார் ஒரு ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர் வாங்கிக்கிறோம். அப்புறம் ஃபேஸ் பவுலிங்கில் நம்ம நவீனுல் ஹக் வாங்கிக்கிறோம். அப்புறம் துஷாரா, அப்புறம் இந்தியன் எடுத்துகிட்டா ஆகாஷ் மதுவால், குல்தீப் சென் வாங்கிக்கிறோம். ஸோ டீம் சாட்டிஸ்ஃபைட் தான். ஸோ நல்லா பண்ணிக்கிறோம் இன்றைக்கி. ஓகே, இப்போ அவர் சொன்ன மாதிரி நிறைய பிளேயர்ஸ், அதாவது நீங்கள் ஆக்ஷன் எடுத்த நிறைய பிளேயர்ஸ் வந்து ஹோம் கம்மிங் அப்படின்ற மாதிரி தான் விஷயமா இருந்திருக்கு. டிகாக்கா இருக்கட்டும், அர்ஜுன் இருக்கட்டும், நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் முன்னாடி பிளான் பண்ணிட்டீங்களா? ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே எடுத்துகிட்டு வந்தீங்களா? நீங்கள் நிறைய பிளேயர்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி. ஆமாம், ஏன்னா இப்போ மும்பை கோர் ரீட்டைன் பண்ணும்போதே வந்து தெளிவாக அவங்க ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அந்த 5 பிளேயர் ரீட்டைன் பண்ணும்போது அவங்களோட ஐடியா ஃபிக்ஸ்டு. இந்த 5 பிளேயர் எப்படியாவது வச்சுனோம், இந்த கோர் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு மிஸ் ஆன பீஸஸ் தான் நாங்கள் ஃபில் பண்ணணும் வந்தோம். ஸோ 5 பேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் 3 பேர் ரெடி. ரோஹித், திலக் அண்ட் ஸ்கை அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. தென் கீழே உங்களுக்கு வந்து ஜஸ்பிரீத் பும்ரா உங்களுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ டாப் ஆர்டர் ஃபீல்டு, நடுவில் உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா ஸ்லாட் ஃபீல்டு, கீழே பவுலர் ஃபீல்டு. ஸோ மிஸ்ஸிங் பீசஸ் என்ன, ஹர்திக்கு கூட ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு பேட்டர் ஒருத்தர் தேவை, அண்ட் பும்ராக்கு சப்போர்ட் பண்ணுற 1 or 2 பவுலர்ஸ் தேவை. ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு முன்னாடியே எங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ண நேஹல் வதேரா போன சீசன் கொஞ்சம் சுமார் சீசன், அதுக்கு முன்னாடி சீசன் சூப்பராக ஆடினார். ஸோ நேஹல் வதேரா சூஸ் பண்ணோம். அடுத்து அன்ஷுல் காம்போஜ் இப்போ தான் வந்து 10 விக்கெட் எடுத்த 3வது ரஞ்சி ட்ராஃபி பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அன்ஷுல் காம்போஜ் ஆப்வியஸ்லி எடுத்தோம். தென் எங்களோட மத்வால், எங்களோட லக்கி சாம் எடுத்தாச்சு. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம டெண்டுல்கர் எமோஷன் அவ்வளோதான், அதுதான் எடுத்துக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் நல்லா சான்ஸ் கொடுத்தா நல்லா பண்ணுவார், நம்புகிறோம். சரி, அவர் மேலே இருக்கிற எமோஷனுக்காக ஒரு பையன் மேலே எதுக்கு எடுத்தீங்க நீங்கள்? இல்லை, இப்போ கூட ரீசெண்டாக மேட்ச்சில் ஒரு 5 விக்கெட் வாங்கலாம் எடுத்திருந்தார் ரஞ்சி ட்ராஃபியில். அதனால் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தா நல்லா பண்ணுவார் கண்டிப்பாக. ஓகே. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சோன்னா, நீங்கள் வந்து ஐஎஸ் பிட் ப்ரைஸ் அப்படின்றது வந்து போகவே இல்லை. கொஞ்சம் அதிகமாக போகுது அப்படின்னா அது வந்து பேக் அடிச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துச்சு. இது நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ நாங்கள் வந்து ஒரு பிளேயர் மேலே ஹெவியாக பிஞ்ச் பண்ணோன்னா அந்த மிஸ்ஸிங் லூப் ஹோல்ஸை வந்து மிஸ் பண்ணிடுவோம். இப்போது இந்த ஆக்ஷனுங்கிறது ஒரு 3 வருஷத்துக்கான டீம் எடுக்கிற ஆக்ஷன். இப்போ இந்த ஒரு 3 வருஷம் 2025 அடுத்த ஒரு 3 வருஷம் டீம் எடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு இந்தியன் ப்ராடிஜியல் பிளேயர் வேணும். இப்போ ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர்மெண்ட் T20 ரிட்டையர் ஆகிட்டார். ஐபிஎல் எத்தனை சீசன் தெரியாது. ஸோ அங்கே வந்து ஒரு அங்கே ஃபில் பண்ணும். ஸோ அதுக்கு அங்கரீஷ் ரகுவன்ஷி நாங்கள் எடுத்தாச்சு. தென் பும்ரா உங்களுக்கு வந்து லோட் மேனேஜ்மெண்ட் என்னைக்கு வந்து அவர் மிஸ் பண்ணுவார் போவார்னு தெரியாது. ஸோ பும்ராக்கு அந்த ஸ்பேஸில் ஒரு அன்ஷுல் காம்போஜ் இல்லை மத்வாலோ இல்லை குல்தீப் சென்னோ அந்த மாதிரி போகும். ஹர்திக் பாண்டியா ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் கமாடிட்டி. உங்களுக்கு வந்து எப்படி அந்த ஒரு பிளேயருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஸோ அதுக்கு நாங்கள் ஃபில் பண்ண ஆள் யாருன்னா உங்களுக்கு நெஹல் வதேரா who can also bat down the order அந்த மாதிரி கொண்டு வரோம். திலக் அண்ட் சூரியகுமார் யாதவுக்கு இனிமேல் தான் உங்களுக்கு வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இல்லை அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு இருக்க பிளேயராக பார்க்கணும். ஏன்னா நடுவில் இப்போ வந்து இதுக்கப்புறம் நிறைய இன்சைட் ட்ரேடிங்லாம் வேறு ஆப்ஷனில் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எதாவது ஃபில் பண்ணுவாங்க, செய்வாங்க. பட் நாங்கள் என்ன யோசிச்சோன்னா அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு இந்த டீம் தாங்குமா, இந்த டீம் பாண்ட் பிரேக் ஆகாமல் இருக்கணும். வேறு இருக்கும். இப்போ மார்க்கோ யான்சன் உங்களுக்கு வந்து இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. மணிந்து ஹசரங்கா உங்களுக்கு நம்பர் 2 T20 பவுலர், டாப் 5 T20 ஆல்ரவுண்டர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபில்லர்ஸை வச்சோன்னா அந்த நாளைக்கு அவங்களோட லேப்ஸ் போனாலும் அவங்க கேப் போனாலும் ஃபில் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து போனோம். ஓகே, டீம் மும்பை, தேங்க்யூ ஸோ மச். நன்றி ஜி. ஹலோ டீம் ஹைதராபாத், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கூட மார்க் ஆக்ஷன் எப்படி போச்சு உங்களுக்கு? அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூஜ் தேங்க்யூ ஃபார் ஸ்போர்ட்ஸ் வீக்கர் நம்ம ஸ்ரீராம் அண்ணனுக்கு. ஸோ வண்டர்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு அவர் நம்ம ஆக்ஷனருக்கும் கூட. அவருமே ஒரு நாள் ஃபுல்லாகவே செம்ம ஹெவி ஒர்க்கு. ஸோ எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நினச்சது கிடச்சிச்சு, அவ்வளோதான். ஸோ இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் ஆக்ஷன். நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்போர்ட்ஸ் வீக்கர் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணி வந்ததில் சிலது நடந்தது, சிலது நடக்கலை. ஓவராலாக ஒரு திருப்தியான டீம் எடுத்திருக்கோம். ஸ்டில்
இன்னும் கொஞ்சம் அந்த கோர் ஃபில் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற வாய்ட் மட்டும் இருந்துச்சு. இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பவர்ஃபுல்லான டீம், சரியா? சரி, நீங்களே சொல்லியிருந்தீங்க நிறைய பிளான்ஸ் வச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி. என்னென்ன பிளான்ஸ் வச்சிருந்தீங்க? நம்ம இவங்களெல்லாம் நம்ம டீமில் எடுத்தாகணும் நீ யாரை நினச்சிங்க? நாங்கள் நினச்சதில் குருணால் பாண்டியா வந்து டே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஸ்ரேயாஸ் ஐயர், குருணால் பாண்டியா என்ன இருந்தாலும் தூக்கிடணும்னு நினச்சோம். எங்களுக்கு 2 பேருமே மிஸ் ஆகிட்டாங்க. உங்களுக்கு பேட்டர்ஸ் நல்லா தானே இருக்காங்க, ஆல்ரோட நல்லா தானே இருக்காங்க, ஏன் அவங்க 2 பேரும் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க? அது என்னென்னா இப்போது டிராவிஸ் ஹெட்டும் சரி, இவர் ஹென்ரிக் கிளாஸனும் சரி, ஓவர்சீஸ் கிரிக்கெட்டர்ஸு நல்ல ஸ்பின்னர்ஸை நெளிஞ்சு ஆடுற ஒரு பேட்ஸ்மேன் வேணும்னு நினச்சோம். அதுக்காக ஸ்ரேயாஸ் ஐயர் போகணும்னு நினச்சோம். பட் ஸ்டில் நாங்கள் அன்மோல் பிரீத் சிங் மாதிரி இந்தியன் பேட்டர்ஸ் வச்சு அதை பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். தேவ்தத் படிக்கல் எடுத்திருக்கோம். ஓகே, பட் இருந்தாலும் ஸ்ரேயாஸ் ஐயர் கிடைக்கல. ஓகே, சரி, பவுலிங் நீங்கள் இந்த வருஷம் ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் பேட்டில் பயங்கரமாக இருந்தீங்க. சரி, பவுலிங் ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹர்ஷல் பட்டேல் நீங்கள் எடுத்துருக்கீங்க. பவுலிங்கில் ஸ்ட்ரென்த் பண்ணணும் என்ன பிளான்ஸ் வச்சிருந்தீங்க நீங்கள்? ஸோ ஆக்சுவலாக வந்து எப்படி இருந்தாலும் எல்லா டீமுமே செம்ம அடி வாங்க போகிறாங்க, செம்ம வாங்க போகிறாங்க. இந்த வாட்டி 300 வருஷம் இல்லை 400 வருஷாலே பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நாங்கள் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் இன் வேரியேஷன் ஃபேஸ் லைக் ஹர்ஷல் பட்டேலோ சரி, நம்ம ராகுல் சார், நம்ம தீக்ஷனா, ஈவன் அல்லா கசன் ஃபார் இந்த பேர் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. பட் இதுக்கப்புறம் நீங்கள் கேள்விப்படுவீங்க. ஒண்டர்ஃபுல் ஸ்பின்னர். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இன்னும் பவுலிங் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணலாம், இன்னும் அன்னோன் கமாடிட்டிஸோடு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் தான். ஈவன் வைபவ் அரோரா டு ஸ்டார்ட் இந்த பவர் பிளே வித் சிம்ரன்ஜித் சிங். ஸோ இதெல்லாம் என்னோட பிளான்ஸாக இருந்துச்சு. ஈவன் போத் ஆஃப் அஸ் பிளான்ஸாக இருந்துச்சுங்க. சரி, மார்க் ஆக்ஷன் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் இந்த விஷயத்தில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோமே அதை அப்படின்ற மாதிரி இப்போ ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணுறீங்களா? இருந்தாலும் இதை கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் நம்ம அப்படின்ற மாதிரி. எனக்கு இருக்குது. எனக்கு வந்து நாங்கள் 18 பிளேயர்ஸ் முடிச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இதை வச்சு 1-2 பாசிபிள் பிளேயிங் 11 எடுத்துகிட்டு வர முடியுது. எங்களுக்கு அந்த எல்லாத்துலேயுமே பேக்கப் ஆப்ஷன்ஸ் கொண்டு வரணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து எஸ்ஆர்ஹெச்னாலே ஃபாஸ்ட் பவுலர்ஸு, லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸு, அந்த இடத்த வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்து வாய்டு இருந்துச்சு. நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணோம், ஹெவி காம்படிஷன் இருந்துச்சு. நாங்கள் யாருக்கு டார்கெட் பண்ணமோ அங்கே சுற்றி எடுத்தாங்க. ஸோ அதனால் 1-2 அந்த ஃபாஸ்ட் பவுலிங் கோரை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பில்ட் பண்ணியிருக்கலாம்னு இருந்துச்சு. உங்கள் ஆஸ்தான புவனேஸ்வர் குமாரை விட்டு கொடுத்துட்டீங்களே ஏன்? ஸோ அதனால தான் அடுத்த ஆஸ்தான வைபவ் அரோரா எடுக்கலாமே. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ டீன்வெளி, ஸ்போர்ட்ஸ் வீடனோட மார்க் ஆக்ஷன் எப்படி போச்சு? எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறீங்க? நல்லா தான் ப்ரோ போச்சு, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஓகே, அப்போ சாட்டிஸ்ஃபைட் தான். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் சரி, என்னென்ன பிளான்ஸ் வச்சுருந்தீங்க, என்னென்ன விஷயங்கள் இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பேட்ஸ்மேன் நாங்கள் நினச்சது எல்லாமே கிடச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் இந்தியன் பேசர்ஸ் நாங்கள் யாரெல்லாம் டார்கெட் பண்ணோமோ டார்கெட் பண்ணவங்கள தாண்டியே ஒரு 2 பேர் கிடச்சிருக்காங்க. பட் ஃபாரின் பேசர்ஸ் நாங்கள் நினச்சவங்க கிடைக்கல. ஸோ எங்கள்கிட்ட பட்ஜெட் பத்தில் ஹெவி காம்படிஷன் வந்துச்சு. நீங்கள் என்னென்ன எய்ம் பண்ணி வச்சுருந்தீங்க ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு? நாங்கள் வந்து ட்ரெண்ட் போல்ட், ஏசலூட் 2 பேரில் எதாச்சும் போயிடணும்னு நினச்சோம். பட் நாங்கள் வந்து இந்தியன் பேசர்ஸே கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விட அவங்க ஒரு 2 crores 3 crores அதிகமாக போயிட்டாங்க. ஸோ நாங்கள் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் ஃபாரின் பேசர்ஸ் விட்டுட்டோம். ஓகே, சென்னை சிங்கத்தோட தத்துக்குட்டி எல்லாரையும் நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தீபக் சகர், ரகானேன்னு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? அது உங்களுக்கு ஓகேவான சாய்ஸ் மாதிரி தான் தெரியுதா? ஓகேவான சாய்ஸ் தான் ப்ரோ. ரஹானே பார்த்தீங்கன்னா எப்படி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர் அவர். இப்போ வரைக்கும் அவர் நம்ம போன சீசன் தான் அவர் ஃபார்மில் இல்லை, அதுக்கு முந்தின சீசன் கூட நல்லா தான் விளையாண்டுருந்தார். தீபக் சஹர் அவரும் ஒரு ஃபார்ம் அண்ட் இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. பட் ஸ்டில் அவரை பேக்கப் ஆப்ஷனாக தான் வச்சுருக்கோம் எங்கள் டீமில். ஸோ தட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம் தான். சரி, ஏன் ரிஷப் பண்ணிட்டு விட்டீங்க? ரிஷப் அண்ட் வி ஆல்ரெடி ஹேட் அ கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர். ஸோ பட்ஜெட் ரொம்ப நிறையா போயிருச்சுன்னா இது பண்ண முடியாது. அப்புறம் டீம் எடுக்கும்போதே பார்த்தா அந்த ஓவர் கமர்ஷியலாக போயிடக்கூடாது. இப்போ வி காண்ட் அஃபோர்ட் டு ஹாவ் ஸ்டார்க், ரபாடா ஆல் இன் ஒன் டீம். ஒரு டீம் கோஆர்டினேட்டராக இருக்கணும்னா ஸ்டார்ஸ் நிறையா இருக்கக்கூடாது. ஏற்கனவே டெல்லியில் பிரச்சனையாக ஆயிருக்கு அவருக்கு வேறு. ஸோ வி தாட் ஹி மைட் நாட் பி அன் ஆல் டீம் பிளேயர். ஸோ வி காட் ஸ்ரேயாஸ். ஸோ ரிஷப்க்கு போகல. ஓகே, விக்கெட் கீப்பர் ஏற்கனவே இருக்கிறதா நீங்களே சொல்லிட்டீங்க. அதுக்காக ரிஷப் பண்ணிட்டு கூட நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க. அப்புறம் ஏன் குர்பாஸ் எடுத்தீங்க நீங்கள்? குர்பாஸ் வி நீட் அ குட் பேட்ஸ்மேன். அது அவர் அதிகமாகவும் போயிடக்கூடாது. அட் த சேம் டைம் அவர் நல்ல பேட்ஸ்மேனாகவும் இருக்கணும். ஓப்பனிங்க்கு தேவைப்பட்டார். சால்ட் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அவர் ஆப்வியஸ்லி இவரோட டபுள் த அமௌண்ட் போயிட்டார். ஸோ அதான் வி செட்டில் டவுன் ஃபார் குர்பாஸ். போன வருஷம் கொல்கத்தா கப்பு வின் பண்ணி கொடுத்த கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த வருஷம் திரும்ப டெல்லிக்கு வந்துட்டார். எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது உங்களுக்கு? கண்டிப்பாக அது ஆல்ரெடி டெல்லிக்கு பண்ணப்போ நல்லா தான் பண்ணாது. ஆக்சுவலாக ஃபைனல் கூப்பிட்டு போனார் டெல்லியை. இது வரைக்கும் ஃபைனல் போகாத டீமு ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபைனல் கூப்பிட்டு போனாது. ஸோ லாஸ்ட் டைம் வின்னிங் கேப்டனுங்கிறப்போ இப்போ எங்கள் டீம் கேப்டனுங்கிறப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஓகே, திரும்ப டெல்லியோட கேப்டனாக ஸ்ரேயாஸ் ஐயர் வருவார்? கண்டிப்பாக. ஹலோ டீம் பஞ்சாப், ஸ்போர்ட்ஸ் வீடனோட மார்க் ஆக்ஷன் எப்படி போச்சு உங்களுக்கு? சிறப்பாக போச்சு. எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் செட் பண்ணிட்டு தான் வந்தோம். இந்தந்த பிளேயர்ஸ்க்கு இவ்வளோ தான் போகணும் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி வந்த பிளேயர்ஸ் எடுத்துட்டோம்.
கொஞ்சம் தாண்டி போன பிளேயர்ஸை விட்டுட்டோம். ஸோ ஆர்டிஎம்மில் எங்களால் கரெக்டாக நாங்கள் நினச்சது பண்ண முடியல. பட் ஆனால் லிவிங்ஸ்டன் எடுத்திருக்கோம். லிவிங்ஸ்டன் வந்து நாங்கள் எதிர்பார்த்து ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதுக்கு கம்மியாகவே எடுத்திருந்தோம். ஸோ அந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லாவே போச்சு. கேப்டன் இல்லை மெயினாக பஞ்சாப் டீமுக்கு. ஸோ கேப்டன் வந்து நம்ம மெயினாக ரிஷப் பேண்ட்டு முடிவே பண்ணிட்டோம். ஸோ 25 வரைக்கும் போவோன்னு எதிர்பார்த்தோம், 22லேயே முடிஞ்சிச்சு எங்களுக்கு. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது முன்னாடி வேறு பிளேயர்ஸ்க்கு ஆட் ஆகிறதுக்கு. நீங்கள் ஒரு பிளானோட தான் வந்திருக்கீங்க அப்படி தானே? பண்ணிட்டு வந்து எவ்வளோ போனாலும் நம்ம டஃப் ஃபைட் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தீங்க நீங்கள் அப்படி தானே? ஆமாம், ஏன்னா 2 ரீடென்ஷன் தான் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு க்ரோஸ்க்கு அந்த எவ்வளோ க்ரோஸ் இல்லை உங்கள்கிட்ட தான் பர்ஸில் அதிகமாக இருந்துச்சு, பர்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் 25 வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தோம் கேப்டனுக்கு. ஸோ பேண்ட்டில் அப்படி பேண்ட்டு தாண்டிடுச்சுன்னா ஸ்ரேயா சாருக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் பேண்ட்டே கம்மியாக போயிடுச்சு. ஸோ அந்த காசு வந்து பின்னாடி வர பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்க முடிஞ்சு. ஸ்ட்ராட்டஜியாக மற்றவங்களுக்கு நம்மள்ட்ட காசு இருக்கிறதுனால பிளேயர்ஸ் விலை ஏற்றி விடணுன்னு பிளான் பண்ணோம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆமாம், அதுக்கு ஏற்ற மாதிரி நிறையா நாங்கள் பண்ண ஒரு சம்பவம் தான் கொல்கத்தாவுக்கு வந்து பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. ஸோ அதான் அது ஸ்ட்ராட்டஜியாக தான் பிளான் பண்ணோம், விலை ஏற்றி விடணும் அப்படின்னு. அது எங்களுக்கு ஸ்டாயினிஸ்மே கொஞ்சம் இன்பதிர்ச்சி ஆயிடுச்சு. கரெக்டாக ஒர்க் அவுட்டும் ஆயிடுச்சு. அது கரெக்டாக பிளான் வந்து ஏற்றி விட்ட நினைக்கிறோம், கரெக்டாக ஏற்றியே விட்டாச்சு. 2 பிளேயர் அவங்களுக்கு 16 crore ஆட் ஆயிடுச்சு. வந்து வேறு பிளேயர்ஸுக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் சைலண்ட்டாக இருந்தாங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு வேறு பிளேயர்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வாங்க முடிஞ்சிச்சு. இப்போ பவுலர்ஸ் பற்றி பேசியாகணும். ரொம்ப சிறப்பான முடிவு என்னென்னா, நீங்கள் முகமது ஷமி எடுத்துகிட்டு வந்தது, ரபாடாவை எடுத்தது. ஸோ திரும்ப எடுத்துகிட்டு வந்தீங்க. ஏற்கனவே பஞ்சாப்ல இருந்தவங்க திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணீங்களா? என்ன பிளான் வச்சுருந்தீங்க? அவர் சொல்லுவார், அவர் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது. பவுலர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஓவர்சீஸ் பவுலரு, ஸ்ட்ராங் இந்தியன் பவுலர். ஸோ ஓவர்சீஸ் பவுலர் வந்து ஆல்ரெடி ரபாடா எங்கள் பஞ்சாப் பிளேயர். ஸோ ரீடென்ஷன் பண்ணலான்னு ஐடியா இருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இது இப்போ ரீடென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் பெருசாக எங்களுக்கு தெரியல. ஸோ ஷமிக்கு தான் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக போக வேண்டியதாக போச்சு. நிறைய பேருக்கு பிட்டிங் பண்ணாங்க, ஒன்று மாற்றி. ஸோ ஷமிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு வாங்க முடிஞ்சிச்சு. எங்கள் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறோம். உம்ரான் மாலிக்கும் உள்ளே எடுத்து அவரும் ஃபேஸோட லைன் அண்ட் லென்த்தையும் அது மட்டும் மிஸ் பண்ணிட்டுருக்காப்புல, அதையும் கரெக்டாக பண்ணிட்டாருன்னா ஒரு டெட்டு காம்போவாக இருக்கும். நட்டும் எடுத்திருக்கோம். எங்கள் பவுலிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எப்பயுமே பஞ்சாபுக்கு அது வீக்காக இருக்கும். இந்த தடவை அதை வந்து கொஞ்சம் பவர் பிளேயில் ஷமியும் ரபாடாவும் போடுறது தான் கொஞ்சம் விக்கெட்ஸ் பார்க்கலாம். ஸோ அப்புறம் 10 overs கழித்து நட்ராஜ் உள்ளே கொண்டு வந்தால் யாக்கரா போட்டு 6 overs எக்கானமி கொடுத்தா நல்லா டஃப் கொடுப்பாரு. நடுவில் ஸ்பின்னர்ஸ் நம்ம மாற்றி கொடுக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது எங்களுக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு பவுலிங் யூனிட் எங்களுக்கு. ஆல்ரவுண்டராகவும் எடுத்து வச்சுருக்கோம். அதனால் பவுலிங்க்கு வந்து இந்த பிரச்சனையும் இருக்காது. பேட்டிங் ஆல்ரவுண்டராகவும் எடுத்திருக்கோம், பவுலிங் ஆல்ரவுண்டரும் எடுத்திருக்கோம். அதனால் கம்ப்ளீட் பேலன்ஸ்ட் டீம் பஞ்சாப் பவுலிங் லைனப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. சரி, இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு வரும்போது நீங்கள் யார் உள்ளே இறக்குவீங்க? ஓவர்சீஸ்லேயும் சொல்லுங்கள், இந்தியன்லேயும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ டேவிட் வார்னராக இருக்கட்டும், ஸ்டீவ் ஸ்மித்தாக இருக்கட்டும், பேர்ஸ்டோவாக இருக்கட்டும், நிறைய ஆப்ஷன் இருக்குது. அந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி இப்போ விக்கெட் டக்குன்னு விழுந்துருச்சுன்னா கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஆடுற மாதிரியான பிளேயரை இறக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். இல்லை அந்த 2 பேரும் போட்டு பொழக்கிறாங்கன்னா இன்னொரு பொழக்கிற மாதிரி இன்னொரு ஆளை உள்ளே இறக்கி விடலாம் அப்படிங்கிறது தான். பேசிக்காக பாண்டிங் வந்து ஸ்டீவ் ஸ்மித்தை எடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வெளியில் சொல்லப்படுது. சரி, நாங்கள் எங்களுக்கு ஐடியா கிடையாது. பேஸ் ப்ரைஸில் தான் இருந்தார், பர்ஸ்லேயே நிறையா அமௌண்ட் இருந்துச்சு. அதனால தான் ஸ்டீவ் ஸ்மித்தை உள்ளே கொண்டு வந்தோம். ஸோ 4 பிளேயர்னால் ரபாடா உள்ள ஃபாரினர் ஓகேவே, அதுக்கப்புறம் வார்னரு, அதுக்கப்புறம் வந்து லிவிங்ஸ்டன்னு, அப்புறம் இன்னொரு வந்து ஸ்டாயினிஸ் இல்லாட்டி இன்னொரு ஆல்ரவுண்டர் யார் எடுத்தோம். இப்போ வந்து ரொம்ப சூப்பராக விளையாண்டுட்டுருக்காரு ஸ்ரீலங்காவில், கமிந்து மெண்டிஸ். ஸோ இவங்க 4 பேர். வார்னர் இல்லைன்னா அது மாதிரி பண்ணுவோம். வார்னரோட ஃபார்ம் பார்க்கணும். அதுக்கு தான் இன்னொரு ஓவர்சீஸ் பிளேயராக நம்ம வந்து பேர்ஸ்டோவை எடுத்தோம். ஒருவேளை வார்னர் வந்து ஃபார்ம் இல்லைன்னா பேர்ஸ்டோவை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு. உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடான முடிவு தானே? கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். ஓகே, என்ன இன்னும் எங்களுக்கு 1 கோடி ரூபா இருக்குது, நான் எடுக்காமல் விட்டோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இன்னொரு 2 பேரை பிடிச்சி உள்ளே போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. டொமஸ்டிக் பிளேயர் யாரையாச்சும்? ஆமாம்.
அவ்வளோதான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. டீம் ராஜஸ்தான் ஸ்போர்ட்ஸ் உடனோட மார்க் எப்படி போச்சு? எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறீங்க நீங்கள்? ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இருந்த பர்ஸுக்கு நல்ல பிளேயர்ஸ் வாங்கியிருக்கோம். பேட்டிங் வந்து ஏற்கனவே இந்தியன் சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்தாங்க. ஸோ ஃபாரின் டேலண்ட் ஆட் பண்ணோன்னு பார்த்தோம். பேட்டிங்கில் அது ரச்சின், வில்ஜாக்ஸ் எடுத்து நல்ல ஓவர்சீஸ் டேலண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஆல்சோ bowling வந்து நிறைய தேவைப்பட்டது, ஃபாரின் அண்ட் இந்தியன். அதுக்கு 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ் அண்ட் 2 ஃபாஸ்ட் bowlers வாங்கியிருக்கோம். ஓகே, உங்கள் பிளான் என்ன? ஏன்னா இருக்கிறதுலே உங்கள் பர்சன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ராஜனோட பர்சன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. என்ன பயத்தோடு வந்தீங்க? நீங்கள் நினச்ச விஷயங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்களா? இப்போ கண்டிப்பாக நாங்கள் நினச்ச விஷயத்தை நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். ஏன்னா எங்கள்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி பர்ஸில் ரொம்ப கம்மியாக இருந்தது. வி ஸ்டார்டட் வித் த லோவஸ்ட் மணி இந்த பர்ஸ். ஆனாலும் எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஈக்குவேஷன் செட் பண்ணணும்னு நினச்சோம். அந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நாங்கள் வாங்கிட்டோன்றது எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்குது எங்களுக்கு. ஓகே ஓகே. பவுலர்ஸ் பக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 4 ஓவர்சீஸ் பவுலர் எடுத்து வச்சிருக்கீங்க. ஆடம் சாம்பா அந்த மாதிரி நிறைய 4 ஓவர்சீஸ் பவுலர் எடுத்து வச்சிருக்கீங்க. இந்தியன் பவுலர்ஸ் பக்கமே நீங்கள் போல, ஏன் கவனம் கூட காட்டலையே? எதனால்? ஏற்கனவே சந்தீப் சர்மா இருக்கார், அந்த நியூ பாலில் போடுவார். ஆல்சோ நல்லா ஸ்விங் பண்ணுவார். அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, பட் பர்ஸுக்கு போக முடியல, பட்ஜெட் பத்தலை. ஸோ இஷாந்த் சர்மா வாங்கியிருக்கோம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இந்தியன் பவுலர்ஸ் 2 நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. லாஸ்ட் சீசன் இஷாந்த் சர்மா நல்லா போட்டார், யாரும் பெருசாக எதிர்பார்க்கல. பட் தென் நல்ல ஃபார்ம் தான், அந்த ஏஜுக்கு நல்ல ஃபார்ம். ஸோ ஓவர்சீஸ் பவுலர்ஸ் பேஸ் பவுலிங்க்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த டீமுக்கு. எங்களுக்கும் கரெக்டாக வாஷிங்டன் சுந்தர் ரீசன்ட் ஃபார்ம் பார்க்கும்போது இட் லுக்ஸ் லைக் ஒரு இந்தியாவோட நல்ல ஒரு T20 ஃபியூச்சர் ஆஃப் த இந்தியன் கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபேஸாக தெரிகிறாரு. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விதத்தில் ஒரு சீனியர் பிளேயர்கிட்டேருந்து இந்த கண்ணப்புடி சிவா அப்படின்னு சொல்கிற மாதிரி இஷாந்த் சர்மா வந்துட்டு அவரோட விஸ்டமை கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது அடுத்த ஒரு பிளேயர்ஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் மோஹித் சர்மா கரெக்டாக ஒரு லைன் அண்ட் லென்த்தில் அவங்க டிசிப்ளின்டாக போடக்கூடிய ஒரு பவுலர். நமக்கு ஆல்ரெடி சந்தீப் சர்மா இருந்தார். ஸோ கூட வாஷிங்டன் சுந்தர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருந்தால் இதுவே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஈக்குவேஷனாக தெரியுது அப்படின்றது தான் நாங்கள் யோசிச்சது. அது ஓகே, ஓப்பனிங்கில் ஸ்ட்ராங் லைனாக வச்சுருக்கிறீங்க, அப்பையும் ஓப்பனர்ஸ் திரும்ப 2 பேர் நீங்கள் எடுத்தீங்க. அது பிரதர் சொன்ன ஒரு மாட்டி விட்டார் பாருங்க. இல்லை, சஞ்சு சாம்சன் அண்ட் ஜெய்ஸ்வால் ஓப்பனிங், ரச்சின் 1 டவுனுக்கு இதுவாக இருக்கும். ஓகே. ஆல்சோ பிரித்திஷா வந்து ஒரு பேக்கப் ஓப்பனராக வாங்கியிருந்தோம். ஓகே. இப்போ பர்ஸில் இருந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் இந்த விஷயங்களை நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி இப்போ ரெக்ரெட் பண்ணுறீங்களா? நிறைய இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ட்ரை பண்ணோம். ஓகே. ப்ரீமியர் மாதிரி கலீல் அஹ்மத், நட்ராஜன்லாம் ட்ரை பண்ணோம். பட் தென் பட்ஜெட் அலோவ் பண்ணல. 6 crores வரைக்கும் நிறைய இது ட்ரை பண்ணோம். ஆல்சோ ஸ்டார்க்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10க்கு மேலே தான். ஸோ வி டோன்ட் ஹேவ் தி பட்ஜெட் டு கோ ஃபார் தம். ஸோ இருந்த பட்ஜெட்டில் வி பிளான் வெல். அதே மாதிரி ஒரே பிளேயருக்கு ஓவர் ப்ரைஸில் போகக்கூடாது, ஒரு பட்ஜெட்டை தாண்டி போகக்கூடாதுன்னு வெரி ஃபர்ம் ஆன் இட். 8க்கு மேலே போகக்கூடாதுன்னு இருந்தோம். காஸ்ட்லியஸ்ட் பை வாஸ் ரச்சின் ஃபாரஸ். அதுக்கு மேலே நாங்கள் ஒரு பிளேயருக்கு அதிகமாக போகல. ஸோ பட்ஜெட்டை நல்லா மேனேஜ் பண்ணியிருந்தோம். ஓகே. டீம் கொல்கத்தா வெல்கம். ரொம்ப நம்பிக்கையோடு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போன வருஷம் கப்பிடிச்ச அந்த விஷயத்தினால. சரி, என்னென்ன பிளான்ஸ் வச்சுருந்தீங்க நீங்கள்? பேசிக்காக ஒரு பிளானில் ஷோராக இருந்தோம். நான் 6 பேர் ரீட்டைன் பண்ணிட்டோம். கேஷ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ மெயின் இது வந்து பிளேயிங் 12 இம்பாக்ட் பிளேயரோடு சேர்த்து அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு ஐடியா இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு பேக்கப் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதனால தான் இனிஷியலாகவே பட்லருக்கும் ஸ்டார்க்குக்கும் எக்கச்சக்கமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்க எங்களோட ப்ரையாரிட்டி, ஒன் ஆஃப் த ப்ரையாரிட்டி. மேபி கொஞ்சம் 2-3 crores அதிகமாகவே போயிருப்போம். பட் எங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ராங் டீமாக ஃபீல் ஆகுது. போன வருஷம் உங்களுக்கு கப் வாங்கி கொடுத்த கேப்டன் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியல, விட்டு கொடுத்துட்டீங்க. இல்லை ப்ரோ, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எங்களுக்கு வந்து லைக் லாஸ்ட் இயர் ஆன மாதிரி தான். ஒரு கீப்பர், ஒரு ஓப்பனர், ஒரு கேப்டன், அது 3மே பட்லரில் நாங்கள் பார்த்தோம். அதனால தான் பட்லருக்கு போனோம். அவ்வளோ அக்ரெசிவாக ஸ்டார்டிங்கில் போனோம். ஷேர்ஸ் ஆயிருக்கும் 15.75 வரைக்கும் போனோம். 16 போயிட்டார். ஆனால் இவர் வந்து 3மே கவர் பண்ணுறாருல, ஓப்பனர், விக்கெட் கீப்பர் அண்ட் கேப்டன். ஸோ அதனால் போனோம். நாங்கள் நிதிஷ் நான் கிடைக்க மாட்டார்னு நினச்சேன். அவரும் கேப்டன் பண்ணிக்கிறார் கேகேஆர். ஸோ அவர் வந்து ஒரு நல்ல லாங் டேர்ம் இன்னும் இந்தியாவுக்கும் ஒரு மேபி இது பண்ணால், அதனால நிதிஷான 3.8 crores கிடச்சது வந்து எங்களுக்கு ஒரு இதுதான், ஒரு எப்படின்னே தெரில. ஒரு எல்லாரும் போயிருப்பாங்க நினச்சேன். 3.8 crores வந்து அது ஜித்தேஷுமே பஞ்சாப் வைஸ் கேப்டனாக இருந்திருக்காரு. ஸோ அதில் நாங்கள் வந்து கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் ஃபில் பண்ணதுனால ஸ்ரேயாஸ் வந்து நாங்கள் இன்னும் போவார்னு நினச்சோம். பட் இவங்கெல்லாம் இன்னும் அதர் ஆப்ஷன்ஸ், விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால நாங்கள் வந்து இதை கேப்டன்சி கோர் குரூப்பாக நினச்சோம். ஸோ நாங்கள் ஸ்டார்க் எடுத்ததுக்கப்புறம் வந்து நியூ பால் பவுலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. லைக் ரசல் கூட நீங்கள் வந்து பவர் பிளேயில் யூஸ் பண்ணலாம். ஆனால் எங்களுக்கு வந்து டெத் ஓவர்ஸ்க்கு வந்து நாங்கள் மேஜராக பெரிய பவுலர்ஸ் இல்லை. ஸ்டார்க் இருந்தாலும் ஓப்பனிங் போட்டதுக்கப்புறம் நிறைய ஸ்லோர் ஒன்ஸ் வெரைட்டி ஆஃப் பேஸ் கொண்டு
கொண்டு வரதுக்காக தான் இந்த ரஷிக் தாரை நாங்கள் டார்கெட் பண்ணோம். அண்ட் ஃபியூ பிளேஸை டார்கெட் பண்ணோம். பட் அவங்களாம் அந்த பட்ஜெட்குள்ளே வரல. ரஷிக் தார் வந்தனால ஸ்லாக் ஓவர்ஸில் யூஸ் பண்ணலாம் சொல்லி ரஷிக் தார் எடுத்தோம். ஸ்பின்னிங் வந்து சொல்லவே வேணாம். சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க. இவங்க தான் மேஜர் ஆஃப் த கேம் ஆட போகிறாங்க அன்லெஸ் இன்ஜுரிஸ் வராமல் இருந்தால். ஸோ இந்த போலிங் லைனப்பை வச்சுட்டு எந்த விக்கெட்டாக இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ப்ளஸ் நம்மளோட பவர் பேட்டர்ஸ் இருக்காங்க. அது இருந்தால் ஒரு நல்ல காம்போசிஷனில் ஒரு டீம் கொண்டு போகலாம். மேஜராக ஃபஸ்ட் ஆஃப் வந்து குவாலிஃபை ஆகணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கப் அடிக்கிறதுக்கு பார்க்கணும். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து எங்களுக்கு பிளானில் இருந்தார் டெஃபினெட்லி. ஏன்னா வந்து வின்னிங் கேப்டன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக்ஷனில் பார்த்துருந்தாங்கன்னா நாங்கள் ஒரு 15 crores வரைக்கும் போயிருந்தோம். ஸோ ஆனால் வந்து பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ்னால அகைன் எங்களால் அது சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஸோ வந்து நாங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி எப்படியும் அவங்களுக்கு ஒரு கேப்டன் பட்லர் கிடச்சிட்டாரு. ஸோ வந்துட்டு நாங்கள் மெயினாக டார்கெட் பண்ணது என்னென்னா எங்களுக்கு மிடில் ஆர்டர் கொஞ்சம் நாங்கள் ஆக்ஷனுக்கு வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் கிடச்சிது. ப்ளஸ் வந்து எங்கள் பவுலிங் யூனிட் பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் ஸ்ட்ராங் தான். பேசர்ஸ் பார்த்திங்கன்னா அண்ட் ஸ்பின்னர்ஸ் கூட வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் இருக்காங்க. பார்ட் டைமர்ஸ் இருக்காங்க. நிதிஷ் ராணா, லாம்ரோர் கூட ஒரு 2 ஓவர் போடலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல காம்பினேஷன் செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் கப் எதிர்பார்க்கலாம். இப்போ ஓப்பனிங்கில் நீங்கள் ஜாஸ் பட்லர் தாண்டி வேறு யார் பக்கமும் சூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன் அந்த முடிவு இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் நினைச்சிருக்கீங்களா? கேகேஆர் ஃப்ரான்ச்சைஸு, டிகேஆராக இருக்கட்டும், எந்த ஃப்ரான்ச்சைஸுமே சுனில் நரேன் தான் ஓப்பனிங் ஆடிட்டு இருக்காரு. அதனால் அதில் ஷோராக இருந்தோம். ஏன்னா பட்லர் இப்போ கொஞ்சம் சொல்கிறாங்க ஸ்லோ ஆகிட்டார் கேம்னு. அப்படி நம்ம பார்த்தா கூட சுனில் நரேன் இன்னொரு சைடு அவர் கேம் அவர் ஆடுவார். ஏன்னா பேட்டிங் கொஞ்சம் டெப்த் அதிகமாக இருக்குது. நம்ம ஓப்பனர்ஸ் வந்து எல்லா மேட்சும் 50+ பார்ட்னர்ஷிப் போடணும்னு இல்லை. ஸோ நாங்கள் வந்து அதில் ஷோராக இருந்தோம். நரேன் வந்து கண்டிப்பாக ஓப்பனிங் தான். ஏன்னா கீழே நாங்கள் நினச்சி பார்த்தோம் ஒருவேளை நரேனை கீழே இறக்கிட்டு ஒரு வேறு ஏதாச்சும் ஃபாரின் ஆப்ஷனோ இந்தியன் ஆப்ஷனோ போகலாமா, ஒரு நல்ல ஓப்பனராக போகலாமா, இல்லை வேணாம் நரேன் தான் இருக்கணும். ஏன்னா அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ப்ரூவன் ரெக்கார்ட் இருக்குது அவருக்கு ஐபிஎல்லும் சரி ஓவர்சீஸ்லையும் சரி. அதே மாதிரி ஒரே ஒரு ஓப்பனர் பேக்கப் மட்டும் எடுத்தோம். ஏன்னா 2 ஃபாரினர் ஓப்பனர்னா குஷால் மெண்டஸ் வந்து அவருமே இப்போ கொஞ்சம் நல்ல ஃபார்மில் இருக்கார். அதனால் இவ்வளோ தான். நாங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். 25 பீப்புளும் வாங்க வேணாம். ஒரு ஸ்பாட்டுக்கு ஒரு 1-2 பேக்கப் மட்டும் வச்சுப்போம். அது தவிர நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் இவரையும் குஷால் மெண்டஸையும் அஸ்வின் ஹெப்பார்னு ஒருத்தர் ஆந்திரா பிரீமியர் லீக்ல செமையாடி இருக்கார். அவர் தான் டாப் ரன் ஸ்கோரர். ஸோ அவரையும் எடுத்தோம். அதனால எங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருக்குது. ஓப்பனிங் ஸ்பாட் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரி. இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஸ்டார்க் வந்து காஸ்ட்லிஸ்ட் அமௌண்ட்டுக்கு சோல்ட் ஆனோடனே நல்ல விஷயங்கள் தான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து மிக்ஸ்டான ரிவ்யூஸ் எடுத்து வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த வருஷமும் அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அவர் எடுக்கணும் அப்படின்ற போது யோசிச்சிங்களா நீங்கள்? நாங்கள் யோசித்தோம். ஸ்டார்க்கு பேக்கப்பாக போல்ட் இல்லை அதர் ஃபாரின் பேசர்ஸ் ஒரு 4-5 ஆப்ஷன் இருந்துச்சு. ஸ்டார்க்கு ஏன் அவ்வளோ அக்ரெசிவாக போகணுன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் மேபி கம்மி பண்ணிக்கலாம். எங்களுக்கே அது ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. 2 to 3 crores கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா போல்ட் 13 தான் போனார். மேபி 13க்கு வாங்கியிருந்தால் நாங்கள் வேறு எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்க் வந்து ப்ரூவன் மேட்ச் வின்னர். போல்ட்டு கூட நாங்கள் கம்பேர் பண்ணும்போது இவருக்கு பேட்டிங்கும் ஒரு ஆஸ்பெக்ட். 2 பேரும் எக்ஸலண்ட் ஃபீல்டர்ஸ் சூப்பர் ஃபீல்டர்ஸ் அண்ட் எக்ஸலண்ட் நியூ பால் பவுலர்ஸ். பட் நாங்கள் வந்து பேட்டிங் பார்த்தோம். இது வந்து நான் சொன்ன மாதிரி டெப்த்து தான் எங்களுக்கு வந்து கீழே வர வரைக்கும் டெப்த்து நல்லா இருக்குது. ஸோ வந்து எவ்வளோ விக்கெட்ஸ் போனாலும் நின்று ஆடுறதுக்கு பேட்டர்ஸ் இருக்காங்க. அதில் தான் நாங்கள் வந்து ஸ்டார்க் ஒரு ஆல்ரவுண்டராக பார்த்தோம். அந்த இதில் அவர் அடிப்பார், வந்து நிற்கணுன்னா கூட நிற்பாருன்னு எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதனால தான் ஸ்டார்க்கு அவ்வளோ மணி கொடுத்தோம். டீம் கொல்கத்தா தேங்க்யூ. ஹலோ டீம் குஜராத். ஸ்போர்ட்ஸ் விகடனோட மார்க் ஆக்ஷன் எப்படி போச்சு உங்களுக்கு? ரொம்ப நல்லாவே போச்சு. நிறையா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அந்த இதில் சில மிஸ் ஆனதுனால அதுக்கு ஈக்குவலாக வேறு பிளேயர்ஸ் நல்லா கொஞ்சம் எடுத்துட்டோம். சரி, உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. என்னென்ன பிளான்ஸ் வச்சுருந்தீங்க நீங்கள்? ஆக்சுவலாக சம்மி தான் மெயின் பிளானாக இருந்தது. சம்மி ஆர் மில்லர் போகலான்னு. ஆனால் எனக்கு பட்ஜெட்டோட அதிகமாக போனதுனால அதுலேருந்து வேறு ஆப்ஷன் வச்சு நாங்கள் போனோம். அண்ட் போல்ட் அண்ட் புவனேஷ் வந்து கரெக்டாக இருக்குன்னு நினச்சோம். ஸோ அதை வச்சு போனோம். அண்ட் இன்னொரு ஃபேஸாக இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் துஷார் தேஷ்பாண்டே போனோம். அண்ட் நல்ல டீமாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா வெல் பேலன்ஸ்டாகவே இருக்குன்னு தோணுது எங்களுக்கு. அதான் உங்களை புரிஞ்சிக்கவே முடியலன்றதுனால இதனால தான் அதை சொன்னேன். 2 போல்ட் எடுத்திருந்தீங்க, புவனேஷ் எடுத்திருந்தீங்க. அது சைட் பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே எடுத்திருந்தீங்க, சர்துல் எடுத்திருந்தீங்க. சரி, நீங்கள் ஆக்ஷனில் எடுத்த காஸ்ட்லிஸ்ட் பிளேயர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் தான். அவளுக்கு அவ்வளோ செலவு பண்ணது வந்து ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக அது ஒர்த்து தான். ஒரு விக்கெட் கீப்பர் வந்து ஹார்ட் ஹிட்டராக இருக்கணுங்கிறத நாங்கள் பிளான் பண்ணிட்டு தான் வந்தோம். ஸோ ஃபில் சால்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப கரெக்டாகவே இருந்தது. நாங்கள் அதுக்கான இதனால தான் மற்ற பிளேயர்ஸோட ஃபில் சால்ட்டுக்காக நம்ம இவ்வளோ போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே வந்தோம். அதனால தான் அவ்வளோ ப்ரைஸ் போனாலும் பரவாயில்லன்னு நம்பி தான் வந்தோம். ஸோ எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஷம்மி இல்லாத உங்களுக்கு ஒரு மேஜர் ட்ராபேக்காக எடுக்கணும்னு நினச்சிங்க, பட் கிடைக்கல. கண்டிப்பாக. ஆனால் அதுக்கு பதிலாக மற்ற பிளேயர் எடுத்தாச்சு. ஸோ இப்போ பேலன்ஸ்டாகவே இருக்குது, அது பிரச்சனை இல்லை.
ஓகே, நீங்கள் பிளேயர்ஸ் எடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் பேட்டர்ஸில் நீங்கள் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல இந்த ஆப்ஷனில் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா சாய் சுதர்ஷன் இருக்காரு, அப்புறம் வேறு யார் கில் இருக்காரு, அதை தாண்டி நீங்கள் ஃபில் சால்ட் எடுத்திருக்கீங்க, வேறு யாரும் பெருசாக எடுக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. நீங்கள் என்ன அதில்? இல்லை அப்படி இல்லை, கரெக்டானதாக தான் இருக்குது. ஏன்னா ஓப்பனிங் ஸ்லாட்டு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஹாரி ப்ரூக் வந்துட்டார். ஹாரி ப்ரூக் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு மிடில் ஆர்டரில் ஷாருக் கான்லாம் வந்ததுனால உங்களுக்கு டீம் ஓரளவு பேலன்ஸாகவே இருக்கா. அதனால தான் பேலன்ஸ் சேஃப்டிக்கு ஓமர் சாய் எடுத்திருக்கிறது, ஹார்ட் ஹிட்டருக்காக இவர் எடுத்திருக்கோம், ஷெப்பர்ட் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, கரெக்டாகவே இருக்கிற மாதிரி பேலன்ஸ்டாக நினைக்கிறேன். ரொம்ப பேலன்ஸ்டாகவே இருக்குது. ஓகே, தேங்க்யூ. டீம் லக்னோ வெல்கம். ஸ்போர்ட்ஸ் வீடனோட மார்க் ஆக்ஷன் எப்படி போச்சு? எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது உங்களுக்கு? லாஸ்ட் தடவை வந்திருந்தோம், இந்த தடவை கொஞ்சம் பிகர் ஸ்கேலு, ஆப்போனன்ட்ஸும் கொஞ்சம் ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் நிறையா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு when compared to other teams. ஏன்னா அவங்க ரிட்டென்ஷன்ஸ் வந்து when compared to other team this is quite tricky one. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டீமும் எடுக்கணும். ஸோ நிறையா ஃபேக்டர்ஸ் யோசிச்சு தான் நாங்கள் we have to pick. ஸோ நாங்கள் நிறையா பேருக்கு வந்து ஹை ப்ரைஸுக்கு பெருசாக யாரும் போகல. ஸோ ஐ திங்க் we are quite satisfied with the team what we have taken. ஓகே, டீம் பிளான், டீம் ஸ்ட்ராட்டஜின்னு என்ன விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்க? டீம் ஸ்ட்ராட்டஜி வந்து போன வருஷம் கோயன்கா வந்து ரொம்ப அந்த அட்டாக்கிங் இன்டென்ட்டே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார். ஸோ அந்த கோர் ஐடியாவை வச்சு எங்கள் கேப்டன் சொல்ல போனால் நிக்கோலஸ் பூரானை வச்சு தான் டீமை பில்ட் பண்ணோம். நிக்கோலஸ் பூரானோட டிஎன்ஏவே வந்து ஃபுல் ஆன் அட்டாக் மோடு. அதனால் எங்கள் ஓப்பனிங் கொஞ்சம் ஒரு டாப் 4 பார்த்திங்கன்னா ஃபுல் ஆன் பிளாஸ்ட் போயிருப்பாங்க. லாஸ்ட் இயர் அது ரொம்ப லேக்கிங்காக இருந்துச்சுன்னு தோணுச்சு. அதனால் இந்த வருஷம் அந்த டாப் 4 ரொம்ப ரிலேபிளாக இருக்கணும், அதே டைம் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டில் காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பில்ட் பண்ணிடுவோம். ஐ மீன் என்னோட ஐடியா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த ஐபிஎல் டீம்ஸ் யார் வின் பண்ணியிருந்தாலும் சரி, பிளே ஆஃப் கன்சிஸ்டண்டாக போயிருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் வந்து எப்படி குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னா, த டீம் விச் ஹேஸ் குட் பவுலிங் கோர், அந்த bowling core அண்ட் ப்ளஸ் கொஞ்சம் நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்ட் who கேன் ஆல்சோ ஓப்பனிங்கில் நல்லா பேட்ச் பண்ணுற மாதிரி சொன்ன மாதிரி அவங்களாம் தான் வந்து தே கேன் ஏபிள் டு குவாலிஃபை ஃபார் பிளே ஆஃப்ஸ். அதுக்கப்புறம் அந்த டேயில் என்ன நடக்கிறதுன்றது தே ஹாவ் டு பிளான் அக்கார்டிங்லி, அதுக்கேற்ற மாதிரி தான் போகும். ஸோ பேசிக் கான்செப்ட் பிளே ஆஃப் போகணும் அண்ட் அதுக்கப்புறம் தே ஹாவ் டு டேக் இட் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அந்த bowling core தான் எங்களோட மெயின் ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்தாச்சு. என்ன ஆனாலும் வெங்கடேஷ் ஐயரை நம்ம டஃப் கொடுத்து எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் தீர்க்கமாக பண்ணிட்டீங்களா நீங்கள்? வெங்கி ஐயர் வந்து இவ்வளோ கம்மியாக கிடைப்பான்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்கள் வந்து இந்தியன் ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், அதுவும் ஒரு ஹிட்டர், டாப் ஆஃப் த ஆர்டர். அதுவே வந்து ஒரு ரேர் கமாடிட்டி. ஏன்னா நமக்கு அவ்வளோ இனஃப் சப்ளை இல்லை. அப்படி பார்க்கும்போது முடிஞ்ச வரையும் போகலாம், ஆனால் கிடைக்க மாட்டாங்கன்னு நினச்சி தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். அவ்வளோ சர்ப்ரைசிங்லி 9 crore கிடச்சது வந்து இட்ஸ் we are happy with it and நாங்கள் இதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வேறு எந்த பிளேயர் நீங்கள் டார்கெட் பண்ணியிருந்தீங்க, கிடச்சிட்டாங்களா அவங்க? கிடச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் ஆக்சுவலாக டொமஸ்டிக் பேட்டர்ஸை நாங்கள் கொஞ்சம் நிறையா டார்கெட் பண்ணோம். எஸ்பெஷலி ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் பிளேயர் ஆஸ் அ ஃபினிஷர் ரோல் அந்த மாதிரி நாங்கள் டார்கெட் பண்ணோம். அண்ட் மோர் ஓவர் டொமஸ்டிக்கில் வந்துட்டு என்ன சொல்ல, நாங்கள் அதான் எப்படி யோசிச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த பிளேயரை வந்து வச்சுக்கிட்டு தே ஹாவ் டு ஜஸ்ட் க்ரூம் இட், அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமந்திரை நாங்கள் தான் எடுத்தோம். நமந்திர் பொட்டன்ஷியல் பேட்டர், கடைசியில் தான் வந்தார். நாங்கள் ரொம்ப சீப்பாகவே எடுத்தோம். பட் ஆனால் ஹீ ஷோட் இஸ் கிளாஸ் இன் மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் இயர் இட் செல்ஃப். ஸோ அவரை நாங்கள் எடுத்திருக்கோம். அண்ட் மோர் ஓவர் பிளேயர் லைக் ஸ்வஸ்திக் சிக்காரா நிறைய பேருக்கு தெரியாது. அவர் யூபியில் ஹி வாஸ் யூபி T20 லீக்ல ஈஸ் த லீடிங் ரன் ஸ்கோரர் ஆஸ் அன் ஓப்பனர் வித் 185 ஸ்ட்ரைக் ரேட். நிறைய பேர் ஆஸ் ஐபிஎல் ரியல் ஆக்ஷன்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி யூ வில் கோ ஃபார் அ பிட். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் ஒரு லைக் டு லைக் பேக்கப் வித் இஷான் கிஷனோ இல்லை வந்துட்டு இல்லை நாங்கள் மயங்க் அகர்வாலையும் எடுத்திருக்கோம். ஸோ மயங்க் அகர்வால் கிளிக் ஆகலை, பெருசாக கிளிக் ஆகலை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே நாங்கள் வந்துட்டு நடுவில் கோயிங் த்ரூ த டோர்னமெண்ட் நாங்கள் ஸ்வஸ்திக் சிக்கரா வச்சு கூட நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் மெயின் பிளான். அண்ட் ஃபாரின் சீமர் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போலர் வேணும். ஸோ வி வென்ட் ஃபார் ஜாஷ் ஹேசல்வுட். ஓகே. இப்போ வந்து அவர் டொமஸ்டிக் பிளேயர் வச்சு அவ்வளோ விஷயம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் டீமில் மேக்ஸிமம் இப்போ நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் பிளேயர் தான் எடுத்து வச்சிருக்கீங்க. எதனால் கிடைக்கலையா? இல்லை டொமஸ்டிக் பிளேயருக்கு வெயிட் பண்ணலாம், கிடைச்ச முடிஞ்ச வரையும். அதான் போன வருஷம் லேக் ஆனது வந்து ராகுல், டீகாக் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துமே கிளிக் ஆகலை. ஸோ முடிஞ்ச வரையும் எக்ஸ்பீரியன்ஸை ஸ்டாக் பண்ணுவோம். ஏன்னா நிக்கோலஸ் பூரானுக்கு வந்து ஒரு இனஃப் சப்போர்ட்டும் இருக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர் அட்லீஸ்ட் ராகுல் ஹேட்
நிக்கோலஸ் பூரான், ஸ்டாயினிஸ் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கோர் இருந்துச்சு. இந்த வருஷம் நிக்கோலஸ் பூரானுக்கு புதுசாக கேப்டன்சி கொடுக்குறாங்க. வி நோ ஹீஸ் அ ஸ்கில் கேப்டன். இருந்தாலும் ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசர் இருந்தால் அவர் ஜாப் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக இன்டர்நேஷ்னல் ஸ்டாக் பண்ண பார்த்தோம். அதுவும் பேட்டிங் டெப்த்து எங்களுக்கு டீம் ஆன் பேப்பரில் 8 பவுலிங் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டரும் முடிஞ்ச வரையும் போடலான்னு பார்த்தோம். ஃபார்ச்சுனேட்லி அதர் டீம்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி ஆல்ரவுண்டர் வந்து எங்களுக்கே கொஞ்சம் தள்ளி விட்டதுனால விஆர். அது வந்து நீங்கள் பிளான் பண்ணி பண்ணலாம். ஆல்ரவுண்டர் வந்து டேரி மிச்சல், சாம் கரன் இவங்க எல்லாரையும் நம்ம வந்து எடுத்தாகணும், ஆல்ரவுண்டர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், பவர் பேக் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் பிளான் பண்ணியே பண்ணலையா? அதை பிளான் பண்ணது வந்து அட்லீஸ்ட் இதில் வந்து ஒரு 2-3 கிடச்சா நல்லா இருக்கும்னு நினச்சோம். ஆனால் ஆக்ஷன் டைனமிக்ஸ் தெரியும். ஆன் ஸ்பாட்டில் பார்க்கும்போது எங்களுக்கு ஆல்ரவுண்டர் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. வெயிட்டிங் கேம் ஆடணும், சில பேருக்கு ஆல் இன் போகணும். ஏன்னா இஷான் கிஷனுக்கு வந்து நாங்கள் ஆக்சுவலி பிளான் பண்ணது வந்து 15 crore வரையும் போவாங்க, ஏன்னா அந்த கமாடிட்டி அந்த மாதிரி. ஆனால் அவங்க ஒரு 10 crore கிடச்சனால ஓகே, சாம் கரனுமே லேட்டாக வந்தனால we were able to steal him by 5 crore எடுத்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு அதர் டீம்ஸ் வந்து அதர்ஸ்க்கு புஷ் பண்ணனால எங்களுக்கு ஆல்ரவுண்டர் வந்து ஆடட் போனஸ் தான். ஓகே டீம் லக்னோ, தேங்க்யூ ஸோ மச். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நம்பகமான சிமெண்ட், 87 ஆண்டு கால பாரம்பரியமான பிராண்ட். உங்களின் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு என்றென்றும் ஏசிசி சிமெண்ட்.